முருகரோட கால் தடமும் மயிலோட கால் தடமும் இந்த கோவில்ல இருக்கு. வாங்க போலாம். வேலூர் அடுத்த வாலாஜால இருக்கிற தன்வந்திரி கோவில்ல இருந்து 10 கிலோமீட்டர்ல இருக்க கோவிந்தச்சேரி அப்படின்ற அழகிய கிராமத்துக்கு நடுவுல அமைஞ்சிருக்க நாதமலை முருகன் கோவில் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ரொம்பவே அழகான மலை. இந்த மலையை சுத்தி ஒரு ஏரியும் சுற்றிலும் வயல்களுமா ரொம்பவே பசுமையா காட்சி அளிக்குது. மலைக்கு மேல ஏறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற கல்வெட்டுகள்லாம் பார்த்து முடிச்சிட்டு முதல்ல இங்க இருக்கிற விநாயகரையும் வணங்கிட்டு அப்படியே மலை ஏறலாம். மலைக்கு மேல இருக்கிற முருகனை பார்க்க 160 படிக்கட்டு ஏறி போனா போதும். ரொம்பவே பழமை வாய்ந்த ஒரு கோவில். மலைக்கு மேல 2 கோவில் இருக்கு, பழைய கோவில், புதிய கோவில்னு. பழைய கோவில்ல இருக்கிற கருவறையில இருக்கிற முருகர் 4 கரங்களோட காட்சியளிக்கிறாரு. இந்த முருகன் சிலை சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. புதிய கோவில்ல குறைமகள் தழுவிய குமரன் ரொம்பவே அழகா காட்சியளிக்கிறாரு. கோவிலுடைய பின்புறத்துல இன்னும் சில படிக்கட்டுகள் ஏறி போனதும் முருகர் பாதம் பதித்த புண்ணிய பூமி இருக்கு. இங்க முருகர் பாதமும் மயில் பாதமும் உங்களால பார்க்க முடியும். இந்த கோவிலோட வடமேற்குல வள்ளிமலையும் வடகிழக்குல திருத்தணியும் சம தூரத்துல அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்புன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இங்க ஞான சரஸ்வதி, தட்சிணாமூர்த்தி இப்படின்னு பல சிலைகளை உங்களால பார்க்க முடியும். மலைக்கு மேல இருந்து பார்க்க வியூ பாயிண்ட் அவ்வளவு அழகா இருக்கும். ஞானத்தை தேடி அலைவோருக்கு ஞான குருவா இருந்து ஞான உபதேசம் செய்யும் முருகரை நீங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது போய் விசிட் பண்ணி பாருங்க.